வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். இன்று 2018 9ஆம் மாதம் 29ஆம் சனிக்கிழமை. இன்று நாங்கள் உங்களுக்கு புத்த பகவான் கூறப்பட்ட ஒரு விடயத்தை பொதுவாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றதோடு இந்த அனுஷ்டானங்களை அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டும், அக்கறைப்படுத்த வேண்டும். எமது எதிர்கால சமுதாயம் தற்பொழுது இந்த மதஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு நேரம் கிடையாமல் போய் இருக்கின்றன. உதாரணமாக எடுத்து பார்த்தாலும் அதிகமாக ஒரு தனியார் வகுப்புகளுக்கு சென்று அவங்களுக்கு காலை பாடசாலைக்கு சென்று அந்த பாடசாலை முடித்துவிட்டு மீண்டும் அது தனியார் வகுப்புகளுக்கு செல்லப்படியால் அவங்களுக்கு அந்த மத அனுஷ்டானங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு தற்பொழுது மிக அதிகமாக இழந்து போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் நாங்கள், எமது பெற்றார்கள், அதே போன்று எமது மத தலைவர்கள். அது ஏன் நாங்கள் என்று கூறப்பட்டது, நாங்கள் அடிக்கடி அவங்களுக்கு அது மதஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அதிகமாக பெற்றுத்தருவதற்கு நாங்கள் இருக்க வேண்டும். பெற்றார்கள் மிக அதிகமாக இது பார்க்க வேண்டும், பெரியோர்கள் இது அதிகமாக பார்க்க வேண்டும், உயர் அதிகாரிகள், எமது நாட்டிலே தலைவர்கள், அதிகாரிகள் இது சிந்திக்க வேண்டும். அவங்களுக்கு அந்த செயற்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பை தர வேண்டும். ஆனால் நாங்கள் சிந்திக்க வேண்டும், ஒரு சிறியவர்கள் அதே போன்று பெரியவர்கள் இது அதிகமாக சிந்திக்க வேண்டும். மதஸ்தலங்களுக்கு சென்று அந்த மத அனுஷ்டானங்களை ஈடுபட்டக்கூடிய வாய்ப்பை நாங்கள் தர வேண்டும் என்று. ஆனால் எமது சமுதாயங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை கல்வியை ஒரு அந்த மத புத்தகத்திலே மத அனுஷ்டானங்களை பற்றி அக்கறை செலுத்தப்பட வேண்டும். காலையிலே இந்த பாடசாலையை ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த பாடசாலை மாத்திரமல்ல, இந்த அலுவலகங்கள், அரசு அலுவலகமாக இருக்கலாம், தனியார் அலுவலகங்களாக இருக்கலாம், அவங்க எல்லோரும் காலையிலே அந்த மத அனுஷ்டானங்களை தமது மத அனுஷ்டானங்களை செய்து அந்த காலையிலே தமது காரியங்களை ஆரம்பிப்பதற்கு நீங்கள் மிகவும் அக்கறை செலுத்தப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவங்களுக்கு நிம்மதி கிடையாது. நாட்டிலே பாருங்கள், இப்பொழுது பல அதிகமான தவறு செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் யார்? இப்படியான மத அனுஷ்டானங்களுக்கு ஈடுபடாதவர்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன். அன்பார்ந்த எமது சகோதரர்களே, புண்ணியவர்களே, நீங்கள் காலை வேளையிலே நீங்கள் எழுந்து சென்று நீங்கள் உங்களோட அந்த செயற்பாடுகளை அன்றாட செயற்பாடுகளை செய்துவிட்டு மத அனுஷ்டானங்களை ஈடுபடக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று கூறி இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என பிரார்த்தனை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்ப்பரக்ஷாகரம் விவும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகள். இன்று மங்களகரமான விளம்பி வருஷம் புரட்டாதி மாதம் 19ஆம் நாள் 29/9/2018 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறை அருளும் குருவருளும் பூரணமாக நமக்கு நிறைய பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள், குருவானர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது வாழ்விலே நமக்கு நடப்பது எல்லாமே நல்லதாக அமையும். இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த பொதுவாகவே இந்த சனிக்கிழமைகள் என்றதும் சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பஜனை வழிபாடுகள்,
விஷ்ணு ஆலயங்களிலே விசேஷமான வழிபாடுகள் இவற்றையெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பை தரக்கூடியதாக. இந்த புரட்டாதி மாதத்திலே இது 2வது சனிக்கிழமை. இந்த புரட்டாதி சனிக்கிழமைகளிலே நாம் விரதம் இருந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது. இப்போ பொதுவாக ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் நமக்கு உயர்வுகளை தருவதும் அதேபோல் நமக்கு கஷ்டங்களை தருவதும் இந்த கிரகங்களுடைய இருக்கின்ற இடங்களை பொறுத்து. அதிலே இந்த சனி பகவானுடைய காலம் வருகின்ற பொழுது, வியாழ பகவானுடைய பார்வை இருக்கின்ற பொழுது நன்மை தீமைகள் மக்கள்லாம் மாறி மாறி வரக்கூடியது. அதே இந்த புரட்டாதி மாதத்து சனிக்கிழமைகள் சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பானதாக அமைந்திருப்பது. அதேபோல் இந்த புரட்டாதி மாதத்திலே அன்னை பராசக்தியை வேண்டி பிரதமை முதல் நவமி ஈராக வருகின்ற 9 திதிகள் அடங்கிய இரவுகள் நவராத்திரி. இப்போ நவராத்திரி என்றால் 9 நாட்கள் அல்லது 9 இரவுகள் என்பது கிடையாது. நவராத்திரி இந்த 9 இரவுகள். எது இரவுகள்? இந்த 9 திதிகள். இது திதிவாரியான விரதம். இப்போ விரதங்கள் பல நாம் அனுஷ்டிக்கின்றோம். நட்சத்திர வாரியான விரதம், பக்ஷ வாரியான விரதம், வார வாரியான விரதம், திதி வாரியான விரதம். இதை பலரும் உணர்ந்து கொள்வதில்லை. இப்போ நாங்கள் பொதுவாக ஐப்பசி வெள்ளிக்கிழமை என்றால் அது கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வார விரதம். ஐப்பசி பரணி என்று சொன்னால் பரணி நட்சத்திர விரதம். அதேபோல் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை என்றால் அது வாரத்துக்குரிய சனி வாரத்துக்குரிய விரதம். இந்த புரட்டாசி மாதத்திலே அம்பாளுக்கு பிரதமை முதல் நவமி ஈராக இந்த 9 திதிகள் அடங்கிய இரவுகள் நவராத்திரி. இப்போ நவராத்திரி என்றால் 9 நாள் என்ற கணக்கு யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது 10 நாளிலேயும் வரலாம், 8 நாளிலேயும் குறைந்து வரலாம். காரணம், திதிகள் 8 நாளுக்குள்ளே 9 திதிகள் அடங்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நாளிலே 2 திதிகள் வந்தால் 8 நாளாக வரும். இப்போ சில வருடங்களிலே 8 நாட்கள் நவராத்திரியும் நாம் அனுஷ்டித்திருக்கிறோம். சில வருடங்களிலே 10 நாட்கள் நவராத்திரி அனுஷ்டித்திருக்கிறோம். காரணம், அந்த திதிகள் ஒரு திதி 2 நாள் நிற்பதும் ஒரு நாளில் 2 திதிகள் வருகின்ற பொழுதிலும் இந்த நாட்கள் கூடி குறையும். ஆனால் அந்த நாட்கள் அல்ல எமக்கு கணக்கு. இந்த 9 திதிகள் அடங்கிய இரவுகள் பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி. இந்த 9 திதிகள் அடங்கிய இரவுகள் அன்னை பராசக்திக்கு நவராத்திரி என்று நாம் அனுஷ்டானம் செய்வது. இவ்வாறு இந்த புரட்டாசி மாதத்திலே மகாலய பட்சம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் இந்த புரட்டாதி சனிக்கிழமைகளிலே சனீஸ்வர பகவானை வேண்டி நாம் விரதம் இருந்து எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த நவக்கிரகத்தை அல்லது சனீஸ்வர பகவான் தனியாக இருந்தால் சனீஸ்வர பகவானை 9 தரம் பலம் வந்து அந்த எள்ளு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது. எள்ளுச்சாதம் சனீஸ்வர பகவானுக்கு நிவேதனமாக வைத்து அவற்றை காக்கைக்கு உணவாக கொடுப்பது. கருப்பு துணியிலே இந்த எள்ளுப்பட்டலத்தை கட்டி தானமாக கொடுப்பது. யாராவது இயலாதவர்களுக்கு, வசதி இல்லாதவர்களுக்கு கருப்பு வஸ்திரம் எடுத்து கொடுப்பது. இவை எல்லாமே நமக்கு ஒரு சிறப்பை தரக்கூடியதாக. எனவே இந்த புரட்டாசி மாதத்திலே இவ்வாறு அன்னை பராசக்தியை வேண்டி வழிபாடு செய்கின்ற 9 திதிகள் அடங்கிய இரவுகளாகிய நவராத்திரி விரதம், புரட்டாசி மாதத்திலே இந்த சனீஸ்வர பகவானுக்குரிய விரதம், புரட்டாசி மாதத்திலே இந்த மகாலய பட்சம் என்கின்ற பிதிர்களுக்குரிய விரதங்கள், இவையெல்லாம் சிறப்பாக அனுஷ்டிக்கின்ற பொழுது வாழ்வில் நமக்கு உயர்வுகள் எல்லாம் தரக்கூடியது. அதேபோல் எதிரொரு நவம்பர் மாதம் 4ஆம் திகதி ரத்தினபுரி மாவட்டம் எகலியகொடை தோட்டம் 1ஆம் பிரிவில் அமைந்திருக்கின்ற முத்துமாரியம்மாள் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம். எதிரொரு நவம்பர் மாதம் 12, 13, 14ஆம் திகதிகளிலே மட்டக்களப்பு, செங்கலடி, பங்குடாவளி, இலுப்படிச்சேனை ஸ்ரீ சிவமுத்துமாரியம்மாள் ஆலயத்திலே சுவாமி ஐயப்பனுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற தனியான ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதேபோல் இந்த ரத்தினகிரி மாவட்டம் எகலையடத்திலே நுககேன பிரிவிலே அமைந்திருக்கின்ற முத்துமாரியம்மாள் ஆலயத்தினுடைய இந்த வருடாந்த அலங்கார உற்சவம் 10ஆம் மாதம்
26, 27, 28ஆம் தேதிகளிலே சிறப்பாக நடைபெற்று அங்கே சங்காபிஷேகங்கள், வேட்டை திருவிழாக்கள், தேர் திருவிழாக்கள், அதேபோல் அடியவர்களெல்லாம் இங்கே கரகம்பாளித்து, காவடி எடுத்து, தீ மிதித்து, இவ்வாறான சிறப்பு இந்த கலாச்சார நிகழ்வு கூடியதாகிய உற்சவங்கள் எல்லாம் இந்த நுககேன பிரிவிலே அமைந்திருக்கின்ற முத்துமாரியம்பாள் ஆலயத்திலே எகலியகொடையிலே நடைபெற இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வதோடு அதேபோல் நுரெலியா மாவட்டம் மலப்பனை பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற ஹல்கரநோயா நடுக்கணக்கு ஸ்ரீ கதிர்வேல சுவாமி ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள், நவகுண்டபக்ஷ மகா கும்பாபிஷேகம் தை மாதம் சிறப்பாக நடைபெற திருவிழா கூட்டியிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளிலும் கலந்து இறையருளை பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். வசந்தன் டிவியின் ஆராதனை நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் இறைவனை ஏற்றவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விடயத்துக்காக இந்த உலகத்தில் வாழ்கின்றான். ஆனால் உண்மையில் நாங்கள் இறைவனுக்காக வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக சந்தோஷமான மனிதர்களாகவும் நிம்மதியான உள்ளம் கொண்ட மனிதர்களாகவும் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, எங்களிடத்தில் சொத்துக்கள் இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம். இவை அனைத்தையும் நாங்கள் இறைவனின் பாதையில் இறைவனுக்காக செலவிடுகின்ற பொழுது, இறைவனுக்காக நாங்கள் வாழ்கின்ற பொழுது நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் அடைகின்றோம். எங்களிடத்திலே பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், எங்களிடத்தில் இருக்கின்ற செல்வங்களும் சொத்துக்களும் ஏனைய விடயங்களையும் இறை வழியில் நாங்கள் செலவு செய்ய வேண்டும். அவனுக்காக நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இன்ன ஸலாத்தி வனுஸ்கி வமஹியாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாங்கள் ஒவ்வொருவரும் இவ்வாறு தான் குறிப்பிட வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய தொழுகை, ஏனைய கிரிகைகள், அதே போன்று வாழ்வும் மரணமும் இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கே என்று நாங்கள் உள்ளத்தில் நினைத்தவராக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையில் எங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். அதே போன்று அல்லாஹு தாலா அவர்களுக்கு மறுமையில் அதைவிட நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை கொடுப்பதாக உறுதியளிக்கின்றான். காரணம், அவர்கள் அனைவரும் இறைவனுக்காக மாத்திரம் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய சொத்துக்களாக இருக்கலாம், செல்வங்களாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அனைத்தையும் அந்த இறைவனுக்காக செலவழித்தார்கள். நாங்கள் கற்கலாம், நாங்கள் திருமணம் முடிக்கலாம், இல்லற வாழ்வு இன்பமாக வாழலாம். ஆனால் அதில் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு சிறந்த பண்பாடான இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் கல்வியில் முன்னேறலாம், நிறைய படிக்கலாம், அதிகமாக பட்டங்களை நாங்கள் பெறலாம். ஆனால் அதன் மூலம் சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அதே போன்று பயன்மிக்க மனிதர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். இவை அனைத்தும் சுயநலமின்றி இறைவனுக்காக செயற்படுகின்ற பொழுதே இவையெல்லாம் எங்களிடத்தில் வரும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, நாங்கள் இறைவனுக்காக வாழ்கின்ற பொழுது அவன் எங்களுக்கு மிக பெரும் ஒரு விடயத்தை தருகின்றான். அதுதான் பாதுகாப்பு. அல்லாஹு தாலா உக்காக நாங்கள் வாழ்கின்ற பொழுது அவன் எங்களுக்கு பாதுகாப்பை தருகின்றான். ஆனால் உண்மையில் அல்லாஹ்வுடைய எதிரி அந்த ஷைத்தான் ஒருபோதும் எங்களை இறைவனுக்காக வாழ விட மாட்டான். அந்த எதிரி எங்களை எப்பொழுதும் இறைவனுக்காக வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலிருந்து தடுத்து கொண்டே இருப்பான். நிச்சயமாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், லா தத்தபியூ குதுவாத்த ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். எனவே நாங்கள் அந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடிகளை பின்பற்றாமல் சிறந்த முறையில் இறைவனுக்காக வாழ்கின்ற பொழுது சிறந்த பாதுகாப்பை அவன் தருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று இந்த உலகத்திற்கு வந்த அனைத்து நபிமார்களும் மிக சிறந்த முறையில் எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு, எல்லா வேதனைகளையும் எதிர்கொண்டு மிக சிறந்த முறையில் இந்த உலகில் பல சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள். பல மனிதர்களை நல்ல வழியின்பால் அழைத்திருக்கின்றார்கள். காரணம், அவர்களுடைய வாழ்வு இறைவனுக்காக மாத்திரம் இருந்தது. அவருடைய அனைத்து செலவினங்களும் இறைவனுக்காக மாத்திரம் இருந்தது. எனவே
இறைவன் அவர்களை பாதுகாத்தான், அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினான். எனவே நாங்களும் இறைவனுக்காக வாழ்ந்து இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழ்வதோடு மறு உலகிலும் அவன் எங்களுக்கு நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையை தருவான் என கூறி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதியில் நாங்கள் கால் பதித்திருக்கின்றோம். இன்று திருச்சபை புனித மிக்கேல் கப்ரியேல் ரபேல் தூதர் அதிதூதர்களுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலே ஒரு விசேஷித்த வாசகம், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வாசகம் நற்செய்தியாக இங்கே கூறப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். என்ன நடக்கிறது? யோவான் நற்செய்தியிலே 1வது அதிகாரத்திலே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தேறியது. இங்கே பார்த்தீர்கள் என்றால், நத்தேனியல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேல், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தேனியல் இப்பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்கின்ற கேள்வி, என்னை உமக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் சொன்னார், பிலிப்பு உன்னை கூப்பிடும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, பிலிப்பென்ற ஆண்டவரை கண்டு ஆண்டவரோடு உரையாடிய ஒரு மனிதன் போய் நத்தேனியலை கூப்பிடுகின்றார். வந்து பார், ஆண்டவரோடு பேசிப்பார், அவரோடு நீ பழகிப்பார், நீ கதைத்துப்பார், உனக்கு வாழ்க்கை புதிதாக தெரியும் என்று. இந்த நத்தேனியல் சொல்கின்றார், நான் வர விருப்பமில்லை, அங்கு நல்லது எதுவும் வரக்கூடுமா, எனக்கு விருப்பமில்லை, நீ போவும் என்று. ஆனால் இவன் விடாது சொல்லி கொண்டிருந்த பொழுது, சரி போய் பார்க்கலாம் என்ற எண்ணத்தோடு இந்த நத்தேனியல் வந்திருக்கலாம். ஆனால் தூரத்தில் வருவதை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்கின்றார், உன்னை எனக்கு தெரியும். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், நாங்கள் முன்ன பின் பார்த்ததில்லை, பழகியதில்லை, பேசியதில்லை, என் பிரச்சனைகளை சொன்னதில்லை, என் கவலைகளை பகிர்ந்ததில்லை, ஆனால் எப்படி தெரியும் என்று சொல்கின்றீர் என்று. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ஆண்டவரிடத்திலே போகின்ற பொழுது, ஆலய வாசப்படி மிதிக்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கிருந்து சொல்கின்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை எனக்கு தெரியும். உன்னை எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், என் பெயரை அல்ல, என்னுடைய ஊரை அல்ல. எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து அவருடைய அண்டை நோக்கி போகின்ற பொழுது ஆண்டவர் சொல்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், மகனே உன்னை எனக்கு தெரியும், மகளே உன்னை எனக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ஆறுதலை தேடி உலகமெங்கும் சுற்றித் திரிகின்றோம். உலகத்தில் உள்ள நபர்களிடத்திலெல்லாம் போகின்றோம். தேவையில்லாத விடயங்களிலெல்லாம் ஆறுதலுக்காக நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். சில நேரம் அது குடியாக இருக்கலாம், சில நேரம் சினிமாவாக இருக்கலாம். இப்படிப்பட்ட தேவையான விடயத்துக்குள்ளாக நாங்கள் எங்களை நுழைத்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, தேவையானதெல்லாம் ஒன்றை என்னவென்றால், நாங்கள் ஆண்டவரிடத்திலே போகின்ற பொழுது அவர் சொல்வார், உன்னை எனக்கு தெரியும், உன் வேதனை தெரியும், கஷ்டம் தெரியும், கவலை தெரியும், உன்னுடைய மகளுடைய வாழ்க்கை தெரியும், அந்த பொருளாதார நெருக்கடி தெரியும், அந்த பெரிய கடன் தொல்லை நான் அறிந்திருக்கிறேன், தீராத அந்த நோயை நான் அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடியவராக மாறுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கின்ற பொழுதே நான் பார்த்தேன் உன்னை. அப்படி என்றால் அந்த கீழே அந்த மனிதன் இருக்கின்ற பொழுது, அந்த யோசனையோடு வாழ்கின்ற பொழுது அவற்றை நான் அறிந்திருக்கின்றேன் என்று தானே ஆண்டவர் சொல்கின்றார். எங்கள் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு தெரியும். பிரியமான பிள்ளைகளை, நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒப்பு கொடுப்பது தான். ஆகவே இன்றைய நாள் இதற்காக ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இவர்களுக்கு தேவைகளை சந்தேகம், இவருடைய வாழ்க்கையை வளம்படுத்தும். என்னென்ன எப்பொழுது செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கின்றீர்களோ அதையெல்லாம் செய்து இந்த பிள்ளைகளுக்கு புதிய வாழ்க்கைக்குள்ளாக வழி நடத்துங்க ஆண்டவரே. இவர்கள் உம்மிடமிருந்து ஒரு பெரிய அற்புதத்தை இன்றைய நாளில் உணர்வார்களாக. கிறிஸ்து உன்னத நாமத்தினால் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென்.